ப்ளூ சட்டமாறன் வழக்கமா ஒரு படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, ஏதாவது நடிகர்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் சரி, இவர் அவங்க எல்லாரையும் பத்தி தப்பா பேசுறத வழக்கமாவே வச்சிருந்தாரு. ரீசெண்டா செம ஹிட் கொடுத்த டூரிஸ்ட் ஃபேமிலி ரெட்ரோ படத்தை பத்தி கூட மோசமான பதிவுகளை போட்டாரு. இந்த மாதிரி பண்ணக்கூடியவர் தான் ப்ளூ சட்டமாறன். இதை தொடர்ந்து விஜய் தமிழ் திரையுலகத்துல ஒரு நல்ல நடிகரா வலம் வந்துட்டு இருக்காரு. இப்போ கூட இறுதியா ஜனநாயகம் படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இந்த படமானது அடுத்த வருட பொங்கலுக்கு வெளியிட போறதா தகவல் வெளியா இருக்கு. அதை தொடர்ந்து விஜய் இப்போ அரசியல்ல முழுமையா இறங்கிட்டு வராரு. இவரை பத்தி பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துட்டே தான் இருக்கும். இந்த நிலையில விஜய் விமானத்துல இருந்து இறங்கும் போது துள்ளி குதிச்சு இறங்குறாரு. இது தொடர்பான வீடியோவை ப்ளூ சட்டை மாறன் அவருடைய எக்ஸ் தளத்துல ஷேர் பண்ணிருக்கிறாரு. ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம வண்டியில நேக்கா அணில் போல தாவுவது எப்படி, பயிற்சி அளிச்ச தாவேக்கான்னு மோசமா கேப்ஷனை மென்ஷன் பண்ணிருக்கிறாரு. இவரோட பதிவுக்கு விஜய் ரசிகர்கள் கமெண்ட்ஸ் போட்டுட்டு வந்தாங்க. அந்த கமெண்ட்ஸை பார்த்து ப்ளூ சட்டை மாறன் என்ன சொல்றாருன்னா, மாற்று அரசியல் என ஊரை ஏமாற்றி பிறகு திமுகவை மட்டும் நொட்டை சொல்லி அதிமுக பாஜக பற்றி வாய் திறக்காம சொம்பு தூக்கி வித்தை காட்டும் விஜய்க்கு ஜோரா கைத்தட்டுங்கன்னு பதிவிட்டிருக்காரு. இவரோட பதிவுக்கு விஜய் ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்துட்டே வராங்க.